நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஆவின் பால் விலை வந்து லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்கிறது அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்குது. ஏற்கனவே ஜனவரியிலேயே பால் கொள்முதல் விலையை வந்து 3 ரூபாய் உயர்த்தியிருந்தாங்க. ஆனால் பால் விலையில் வந்து எந்த மாற்றமும் செய்யவில்லை. இப்போ கொள்முதல் விலையில் 5 ரூபாய் உயர்த்துகிறார்கள். அதனால வந்து பால் விலை வந்து லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்த வேண்டியது கட்டாயத்தில் அரசு இருக்கிறது அப்படின்னு அரசு தரப்புலேருந்து உண்டான வாதத்தையும் வச்சு அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்குது. குமரேசன், எப்படி பார்க்குறீங்க அந்த செய்தியை? அது பொதுவாக இது போன்ற கொள்முதல் விலை உயர்த்தி வருகிற கோரிக்கை, அந்த கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொள்கிற போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நடவடிக்கையால் மக்கள் பாதிக்க விடாமல் நாங்கள் பார்த்துக்கொள்வோம், மக்களை பாதிக்க விடாமல் பார்த்துக்கொள்வோம்னு அறிக்கை விடுவாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி அறிக்கைலாம் விடலை. அப்போ ஜனவரியில் வந்து 3 ரூபாய் கொள்முதல் விலை ஏற்றும் போது பால் விலையில் எந்த விதமான அதிக விலை ஏற்றமும் இல்லை. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் அறிக்கை வந்திருக்கும். அதில் என்னென்னா, இப்போ இந்த மாதிரி கொள்முதல் விலையை உயர்த்தி அந்த உற்பத்தியாளர்கள் உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அவங்க போராடுகிற போதெல்லாம், கோரிக்கை வைக்கிறோம், அதற்கு மற்றவர்கள் ஆதரவு தெரிவிக்கிற போதெல்லாம் இவங்க அரசு தரப்புலேருந்து என்ன சொல்லணும், கொச்சைப்படுத்துவாங்க. இவங்க ஒரு பக்கம் பாருங்கள் இவங்களுடைய கோரிக்கையை ஆதரிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் நாங்கள் பால் விற்பனை விலை ஏற்றினா அதையும் கண்டித்து மக்கள் மீது விலைவாசி துன்பத்தை ஏற்றுகிறீர்கள் என்று எங்களை விமர்சிக்கிறார்கள் என்று அவங்க அப்படியே இந்த ஆதரவை அப்படி கொச்சைப்படுத்துகிற வேலையும் இதே ஆட்சியாளர் செய்து வந்திருக்கிறார்கள். இப்போ அது 1 ரூபா 2 ரூபாலாம் அதிகரிக்கலை. இவங்க அரசினுடைய ஒட்டுமொத்த நிர்வாக ஏற்பாட்டில் சரியான நடவடிக்கை எடுத்தால் அதிக அளவுக்கான விலை உயர்வு தவிர்க்க முடியும். ஆனால் 10 ரூபாய் அளவுக்கு ஒரே அடியாக 10 ரூபாய் விலை ஏற்றுகிற போது அது நிச்சயமாக பாதிக்கும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது உற்பத்தியாளர் உட்பட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோரிக்கை வைத்தவர்கள் ஒரு பகுதியினர் அது மாதிரி ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக கருத்து சொல்லக்கூடிய சில பகுதி என்ன சொல்கிறாங்க, இது ஏழைகளை பாதிக்காதுன்னு சொல்கிறாங்க. ஏழைகள் உண்மையிலேயே பாதிக்காது. ஏழைகள் எந்த பூத்தில் போய் என்னைக்கு பால் வாங்கினாங்க? அவங்க மிஞ்சி போனால் யாராவது வந்தாங்கன்னா டீ கடையில் போய் வாங்கி ஆட்களை ஷேர் பண்ணுறதோட சரி, அவர்களை பாதிக்காதான். ஆனால் ஒரு பால் வாங்கியே ஆக வேண்டும் என்று நினைக்கிற நடுத்தர மக்கள், கொஞ்சம் அடுத்த நிலையில் இருக்கிற மக்கள், இவர்களை போன்றவர்களை பொறுத்தவரை அவங்களுடைய மாதாந்திர செலவினத்தில் அதிகமான ஒரு பிடிப்பு என்பது ஏற்படும். இருக்கிற சேமிப்பையும் பறிக்கிற ஏற்பாடாக முடியும். இது அடிப்படையில் எங்கேருந்து வருகிறது அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இது மத்திய அரசுடைய பல்வேறு நடவடிக்கைகளால் விலைவாசி எல்லா மட்டத்திலும் ஏறி இருக்கு. அதுதான் உற்பத்தியாளர்களையும் பாதிக்குது. ஆக தமிழக அரசு அதையும் கண்டிக்கணும். அதை மத்திய அரசுடைய இந்த நடவடிக்கைகள் எங்களை தாக்குகின்றன என்று சொல்லணும். அது சொல்கிறாங்க, சொல்லாமல் இல்லை. அப்பப்போ முதலமைச்சர்லாம் அறிக்கை கடந்த ஜெயலலிதா அவர் முதலமைச்சர் இருக்கும்போது அறிக்கையில் விட்டுருக்கிறார், இப்பொழுதும் விடுறாங்க. ஆனால் அது மக்கள் இயக்கமாக மாறுகிறதா? மக்களுக்கு இதுதான் உண்மை, எங்கள் மீது எங்களிடம் தவறில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு வலுவாக அந்த பிரச்சாரம் செய்யப்படுகிறதா? செய்யப்படுவதில்லை. இல்லை, இதில் நம்ம எல்லா பொருள்களையுமே வந்து ஒரு அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய லாப நஷ்ட கணக்கின் அடிப்படையில் வந்து அணுக முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். சில பொருள்கள் மிக மிக அத்தியாவசிய தேவை, உடனடியாக மக்களை பாதிக்கக்கூடியது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கடுமையான விலையேற்றம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதில் எந்த அளவிற்கு அரசாங்கம் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியும் என்று பார்ப்பது ஒரு அடிப்படை அணுகுமுறை. பால் என்கிற விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். அது அடிப்படையில் குழந்தைகளுக்கான ஒரு உணவுப் பொருள். நம்முடைய நாட்டில் ஏற்கனவே மிகப்பெரிய அளவிற்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறை, 50% குழந்தைகளுக்கு மேல் ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இன்னொரு விஷயம், இந்த ஏழை மக்களை பாதிக்காது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தவறான கருத்து. ஏன்னா பெரும்பாலான உழைக்கும் மக்களினுடைய ஒரு உணவாக இருப்பது டீ, காஃபி போன்ற விஷயங்கள் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு நாளைக்கு ஒரு டீயை குடிச்சிக்கிட்டே ஒரு நாள் முழுக்க வேலை செய்கிற ஆட்கள் நான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கிறப்போ இவர்களை உடனடியாக இந்த விலையேற்றம் பாதிக்கும். இந்த விலையேற்றத்தோட இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ குமரேசன் சார் பேசையில் ஒரு குடும்பத்திற்கு கூடுதலான ஒரு நிதிச்சுமை ஏற்படும் அப்படின்னு சொன்னார். அந்த நிதிச்சுமையை அவங்க எப்படி சரி கட்டுவாங்க? அவங்களுக்கு என்ன அதுக்காக உடனே மாதம் ஒரு 500 ரூபாயோ ஒரு 1000 ரூபாயோ உங்களுக்கு வருமானம் கூட போகுதா? இல்லை. அதற்கு பதிலாக உபயோகிக்கிற பாலினுடைய அளவை குறைப்பார்கள். எல்லா விதமான விலையேற்றத்தினுடைய விளைவு என்னவென்றால், அந்த நிதிச்சுமை அதிகரிப்பதன் காரணமாக நம்முடைய வாழ்க்கை தரத்தை குறைத்துக் கொள்கிறோம். வாழ்க்கை தரம் அழிந்து கொண்டே வருகிறது. அப்போ பாலினுடைய உபயோகத்தை மக்கள் குறைத்துக் கொள்வார்கள். குழந்தைகள் பால் அருந்துவருடைய அளவு என்பது குறையும். இந்த இடத்தில் தான் இன்னைக்கு எத்தனையோ விஷயங்களுக்கு, தண்ணிக்கு கூட இன்னைக்கு மலிவு விலை, இட்லிக்கு 5 ரூபாய்க்கு இட்லி கொடுத்துட்டு பாலை 35 ரூபாய்க்கு விற்பேன், 40 ரூபாய்க்கு விற்பேன் என்று சொல்வது ஒரு லாஜிக் இல்லாத ஒரு விஷயம். அப்போ இது போன்ற ஒரு சூழ்நிலை வர்றப்ப அவங்க என்ன சொல்றாங்க, உற்பத்தியாளர்கள் எங்களுக்கு தீவனங்கள் வாங்கக்கூடிய விலை அதிகரிச்சிருது, அதனால கொள்முதல் விலையை ஜாஸ்தி பண்ணுங்கிறாங்க. அப்போ அவர்களுடைய அந்த தீவனங்கள் வாங்கக்கூடியதற்கு அவர்களுக்கு ஏதாவது சலுகை அளிக்க முடியுமா? குறைந்த விலையில் அவர்களுடைய உற்பத்தி செலவை குறைப்பதற்கு ஏதாவது உதவ முடியுமா? இந்த
நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஊழல்கள் இதை கலைந்து முறைப்படுத்த முடியுமா? எந்தெந்த வகையில் எல்லாம் மக்களுடைய சுமையை குறைக்க முடியும் என்று ஒரு அரசாங்கம் பார்க்க வேண்டும். அதை விட்டுவிட்டு ஒரேடியாக 10 ரூபாய் ஏற்றுவேன் என்று சொல்வது எந்த விதத்திலுமே மக்களுக்கு இதில் இருக்கக்கூடிய சுமையை பற்றி ஒரு கிஞ்சித்தும் அவர்களுக்கு கவலை இல்லை என்பதை தான் காட்டுகிறது. இந்த ஏழைகளை பாதிக்காதுங்கிற விஷயத்தில் இன்னொரு அது என்ன எப்படி பாதிக்கும்னு சுற்றி வளைத்து நான் சொன்னேன். அவங்க எந்த காலத்தில் பால் வாங்கினான்னு டீ கடையில் போய் டீ குடிக்கிற பற்றி சொன்னார் இல்லையா? அவங்க உழைக்கிறவர்களுக்கு அதுதான் அந்த டீ நேரம் அந்த பகிர்வு தான் அவங்களோட தோழமையை வளர்க்குற விஷயம். அது குறையும்ல. இப்போ டீ கடையில் இயல்பாக விலையை ஏற்றி விடுவார்கள். அப்போ அந்த குடிக்கிற டீ அல்லது பகிர்ந்து கொள்கிற டீனுடைய அளவு குறையும். அப்போ அதெல்லாம் ஒரு பாதிப்பு தானே, அவருடைய தெம்பு குறையும் தானே அர்த்தம். அதெல்லாம் இல்ல, நீங்க பாலுக்கு எதிராக பிரச்சாரம் நிறைய நடந்துட்டு இருக்குல்ல, பாலையே தவிர்க்கணும்னு சொல்லி அவர்களுக்கு உதவுவதற்காக ஒருவேளை விளையாட்டுமா? அதாவது என்ன விஷயம்னு கேட்டோம்னா, இந்த நாட்டில் வந்துட்டு எதெல்லாம் மக்களுடைய ஆதாரமான தேவைகளையோ ஆதாரமான பிரச்சனையோ அதை பற்றி கவலைப்படாமல் வேறு தரப்பிலிருந்து பாலை தவிர்க்க வேண்டும், பாலை புறக்கணிக்க வேண்டும் என்பதெல்லாம் வேறு ஒரு தளத்தில் நடக்கக்கூடிய ஒரு அபத்தமான ஒரு பிரச்சாரம். நம்முடைய மக்களுக்கு, குறிப்பாக கீழ்த்தட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படையான ஊட்டச்சத்து தொடர்ந்து மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பால், முட்டை, வெண்ணெய் போன்ற பல விஷயங்கள் அவர்கள் வாழ்க்கையில் மிக குறைந்த அளவில் தான் நுகர்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இது போன்ற விலையேற்றங்களை மிக கடுமையாக கண்டிக்க வேண்டும். இன்னொரு விஷயம், மக்கள் அதிகமாக பாலை, குறிப்பாக ஏழை மக்கள் அதிகமாக பாலை பயன்படுத்துவதற்கான, புரதச்சத்துள்ள உணவுகளை பயன்படுத்துவதற்கான ஒரு சூழலை அரசாங்கம் ஊக்குவிக்க வேண்டுமே தவிர மேலும் அவர்களை பலவீனப்படுத்தக்கூடிய செயல்களில் ஈடுபடக்கூடாது. அது இப்போ மின்சார கட்டணத்தை உயர்த்துவது சம்பந்தமா மக்கள்கிட்ட கருத்து கேட்குறாங்களாம். உண்மையிலேயே கருத்து கேட்பாங்களா, என்ன முடிவு வருவாங்கன்றாலும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்படிப்பட்ட ஒரு செயல் கூட இதில் செய்யலையே. இவ்வளோ விலை ஏற்றுக்கிறீங்க, ஆனால் மக்கள்கிட்ட ஒரு கருத்து, பால் கொள்முதல் விற்பனை அந்த பால் உற்பத்தியாளர் அழைச்சி பேசியிருக்கிறீங்க, அவங்களோட கோரிக்கை என்னன்னு கேட்டிருக்கிறீங்க. அந்த நுகர்வோராகிய மக்கள் அவர் சொன்னது போல அன்றாடம் அதை சார்ந்திருக்கிற தங்களோட குழந்தைகள் ஊட்டச்சத்துக்கு அதை சார்ந்திருக்கிற அந்த மக்கள்கிட்ட ஒரு கருத்தும் கேட்கலையே. அப்போ மக்களை மதிக்கவில்லைன்னு தான் அர்த்தம். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.